பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைச்சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தை 3. சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சியுற செய்வார். அதனால் ஆண்டவர் வாக்களித்தபடி நீங்கள் அவர்களை துரத்தி விரைவில் அழிப்பீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் அப்பா. அனுதினமும் தகப்பனே, எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களோடும் எங்களை சார்ந்து இருக்கிறவர்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் நீர் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன். அதிகாலையிலே உமை தேடும் பொழுதும் ஆண்டவரே, உமது அருள் ஆசிரை பெற்றுக்கொண்டு நீர் தரக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாளில் நாங்கள் நடக்கும் பொழுது என் ஆண்டவருடைய அருளையும் என் ஆண்டவருடைய பலத்தையும் எங்களால் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே உமது அருள் ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புவீராக. யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, என் ஆண்டவர் சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று என்னை வழி நடத்துவார். என் ஆண்டவர் என்னோடு கூடி இருப்பார். என் ஆண்டவர் என்னை விட்டு வழி விலகி செல்ல மாட்டார். எனவே நான் வீழ்ச்சியோர மாட்டேன். என் எதிரிகள் எனக்கு எதிராக வந்தாலும் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடும் இந்த நாளிலே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆதரவு அற்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, சுய நலத்திற்காக இல்லாமல் தன் நலத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து நல் உதவிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதை போல ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பீராக. ஏனென்றால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றனர் என்று இணைச்சட்டம் 8வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பசியை கொடுத்தீர். அந்த பசிக்கு ஏற்ற உணவை கொடுத்திருக்கின்றீர். நீர் எங்களுக்கு தாகத்தை கொடுத்தீர். அந்த தாகம் தீர்க்க எங்களுக்கு தண்ணீரை கொடுத்து இருக்கின்றீர். ஆனாலும் தகப்பன்